அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் என் இந்தியா என் கனவு. உங்கள் அனைவருக்கும் 77வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நாளில் நம் நாட்டின் விடுதலைக்காக எண்ணற்ற தியாகங்களை மேற்கொண்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. மேலும் நாம் பெற்ற சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்று சிந்திக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. மாணவர்கள் தான் நம் நாட்டின் எதிர்காலம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களை வளர்த்தெடுப்பது பெற்றோரும் கல்வி நிறுவனமும் ஆசிரியர்களும் மட்டுமல்ல, மாறாக அது சமூகத்தின் கடமையும் கூட. அந்த வகையில் அடிப்படை முதல் ஆடம்பரம் வரை அனைத்தையும் எதிர்கொள்ள காத்திருக்கும் சமூக நுகர்வோரான மாணவர்களின் சுதந்திரமும் அவர்களின் எதிர்காலமும் என்ற கருப்பொருளை மையமாக கொண்ட கலந்துரையாடல் தான் இந்த நிகழ்ச்சி. இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் என் இந்தியா என் கனவு. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையின் பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களோடு கலந்துரையாட நல்ல மனிதர் ஒருவர் நம்மோடு வரவிருக்கிறார். அவர் நாம் அனைவரும் அறிந்த தமிழ்நாட்டின் தலை சிறந்த நேர்மையான காவல்துறை அதிகாரி. தனது கடின உழைப்பின் மூலமாக தமிழ்நாடு காவல்துறைக்கு நற்பெயரையும் விருதுகளையும் பல பதக்கங்களையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றும் மக்கள் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு துடிப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் இயக்குனர் டிஜிபி திரு ரவி IPS அவர்கள். அவரை வரவேற்க நமது மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அலுவலர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ரவி IPS அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சார், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் இந்த நாளில் வந்திருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். மாதா தொலைக்காட்சிக்கு பெருமை. அந்த வகையில் மாதா தொலைக்காட்சியினுடைய நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு தருணம் உங்களுடைய தருணமாக இருக்க போகிறது. ஏனென்றால் நாம் ஏராளமான கேள்விகளோடு காத்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாமே அறிமுகப்படுத்திக்கலாம். ஒவ்வொருத்தரா பேர், அவங்களுடைய பள்ளி சொல்லுங்கள். என் பேர் தர்ஷன். நான் வந்து மாடல் ஹை செகண்டரி ஸ்கூல் ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன். I am Asiya Fatima from St. Anthony's Girls Higher Secondary School. I'm Jasni from St. Anthony's Girls Higher Secondary School. என் பேர் நிக்கோலஸ். நான் வந்து சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோடன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். My name is Harini. I am coming from Montfort Academy Matriculation High Secondary School. என் பேர் கா யுவராஜ்குமார். சாந்தோம் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் சுபதமிழ்ச்செல்வி. நான் சென்ட் ரஃபேஸ் ஸ்கூலிலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் சூர்யா. நான் அரசு முன்மாதிரி மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். என் பெயர் ஏ ஜீவிதா. நான் புனித ரஃபேல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். My name is S. Illuri Vijayalakshmi. I am from St. Anthony's Girls Higher Secondary School. I am Janani and I am from Montfort Academy. I am from Maragadavalli, அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி நந்தனம். My name is S. Harish Kumar. I am from St. Beats Anglo-Indian Higher Secondary School. S. Puganendi and I am from Nandanam School. R. Vigneshti from St. Raphael's Girls Higher Secondary School. என் பெயர் ரூபன். நான் சாந்தோம் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். I am Tejashvi from Government Model High Secondary School, Nandanam. I am Varshini from Montfort Academy. My name Karthik. நான் அரசு முன்மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் வந்திருக்கிறேன். I am Messi Monila from Santhom Higher Secondary School. மொத்தமாக 7 ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க. மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து 77வது சுதந்திர தினம். சுதந்திரம் அப்படின்னா என்ன? யாருக்கிட்டையும் அடிமைத்தனம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை வாழ்றது, அது சுதந்திரம். பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து நம்ம இந்தியா விடுதலை பெற்றதுனால சுதந்திர தினம் கொண்டாடும். சுதந்திரம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? ஒருத்தர்கிட்ட ஒப்பீனியன் இல்லாம நம்ம ஒரு சரியான செயலை செய்யறது தான் சுதந்திரம். மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம நமக்கு செய்யறது தான் சுதந்திரம். ஒரு தனி மனிதனின் உரிமை. சுதந்திரம்னா ஒரு உரிமை. நான் என்ன செய்யணுன்றது சுதந்திரமா சிந்திச்சு நானே அதை செயல்படுத்தி அதுல வெற்றி பெறது, மற்றவங்களோட அடிமைத்தனம் இல்லாம. சரி, வேற? சுயமா சிந்திக்கிறது, அதுக்கப்புறம் சுயமா நம்ம வேலையை செய்யறது, யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாம வச்சுக்காம இருக்கிறது தான் சுதந்திரம். சுயமா சிந்திக்கிறது, செயல்படுறது. வேற? எனக்கு பிடிச்ச விஷயங்களை என்னை யாருமே தடுக்காம நானா செய்யக்கூடிய விஷயங்கள்னா சுதந்திரம்னு சொல்றாங்க. இது தவிர்த்து வேற ஏதாவது கருத்து இருக்கா? யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது, யாரையும் வந்து சார்ந்து இருக்க கூடாது. நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் தீர்ப்பிடாம இருக்கிறது சுதந்திரம். வேற? நம்ம சுதந்திரத்தை வந்து தப்பா எடுத்துக்காம நல்லது செய்யறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். மற்றவருடைய நலனை கெடுக்காமல் நான் என்னுடைய வேலையை செய்கிறேன் அப்படின்னா அது சுதந்திரம். சரி, இப்போ பசங்க சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்போ சுதந்திரம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னீங்க. ஒன்று சுயமாக சிந்திப்பது,
அடிமைத்தனம் இல்லாமல் இருப்பது, மற்றவர்களை மனம் புண்படும்படி நடக்காமல் இருப்பது, நல்லதையே செய்வது அப்படின்னு எல்லாமே சொன்னீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை. பொதுவாக வந்து சுதந்திரம்னா என்ன? ஆங்கிலத்தில் வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய நாடு வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டது. நம்மை நாமே வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினோம். அது ஒரு சுதந்திரத்தினுடைய முதல் படி. நம்முடைய நாட்டை அடுத்தவர்கள் ஆளக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நம்மை ஆழ்வார்கள். மக்களால், மக்களுக்காக, மக்களுடைய, ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள் அண்ட் ஆஃப் தி பீப்புள். இதுதான் வந்து பொதுவான ஒரு சுதந்திரமான கருத்து. நாட்டிற்கு ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒரு சில வழிமுறைகள், ஒரு சில விதிகள், சட்டங்கள் இதெல்லாம் இருக்கணும். அந்த சட்டங்கள் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை, அதை வெளிக்கொணர் மாதிரி இருக்கணும். தனி மனிதனுடைய உரிமைன்னு என்ன? பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாழ்வதற்கான உரிமை, எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றக்கூடிய உரிமை. நீ இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு இருக்கின்ற ஒரு நிலைமை. கட்டுப்பாடு இல்லைனாலும் ஒரு செயல்முறை திட்டங்களுக்குள் இருக்கின்ற ஒரு கட்டுப்பாடு. நம்ம நினைச்சதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறீங்க. நினைச்சதெல்லாம் செய்வது சுதந்திரம் இல்லை. ஒரு வந்து திருடுவதற்கு நினைப்பானா அது வந்து சுதந்திரமா? கிடையாது. அங்கதான் அந்த வரைமுறைக்குள் இருக்க வேண்டும் சுதந்திரம். அப்படின்னா சுதந்திரம் என்பது அடுத்தவர்களை பாதிக்காமல் நம்முடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். அதுதான் வந்து சுதந்திரம். நாட்டில் சுதந்திரத்தை பத்தி பேசுறோம். வீட்டுக்குள்ள இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு சுதந்திரம் இல்லை, மனைவிக்கு சுதந்திரம் இல்லை, கணவனுக்கு சர்வாதிகார போக்கு இருக்கிறது. இது எல்லாமே இல்லாம அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பாமரனாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே விதி, ஒரே உரிமை, ஒரே செயல்முறை. அதுதான் வந்து உண்மையான சுதந்திரம். பேருக்கு வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் என்ன? அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் லா, அடிப்படையான ஒரு சட்டம் அப்படிங்கிறது அது கான்ஸ்டிடியூஷன். அதற்குள்ள நம்ம வந்து செயல்பட வேண்டும். அது நமக்கு நாமே விதிக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடு. இல்லைன்னா ஒரு சமுதாயம் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற் சென்று அது ஒரு ஒழுங்கற்ற ஒரு சமுதாயமாக மாறிவிடும். அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய நாடு சுதந்திரமான நாடாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மனித வாழ்வு பண்படும். அதுதான் சுதந்திரம் அப்படிங்கிறது. ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கோங்க சுதந்திரம் என்ன. இப்போ வந்து நம்ம கேட்க போற கேள்விகள் எல்லாமே இது சார்ந்தது தான். சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் செலவிடும் நேரம் எப்படிப்பட்ட விதமானது? எப்படி செலவிடுவீங்க? நார்மலாகவே கார்ட்டூனுக்காக எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய சண்டை வரும். கார்ட்டூன் பத்தி பேசுவீங்க. ஓகே, வேற? ஃபுட்பால் விளையாடுவோம் சார், ஃப்ரெண்ட்ஸோட தான். கேம்ஸ். ஓகே. மற்ற ஏதாவது புது சினிமா வந்துச்சுன்னா அதை பத்தி பேசுவோம். பகிர்ந்துப்போம். ஓகே, அடுத்தது? இப்போ நாங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து காலேஜ் போனால் எப்படிலாம் இருக்கலாம், என்ன மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணலாம். இப்போ வந்து 12th எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போகிறாங்க. எக்ஸ்கர்ஷன் போய் அங்கே என்ன பண்ணலாம், அந்த மாதிரி டாக்ஸ்லாம் இருக்கு. வேற? அரசியல் பத்தி பேசுவோம். அரசியல் பத்தி பேசுவோம். என்ன பேசுவீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து தமிழ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. இப்போ விவசாயின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது விவசாயின்றதே ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது, வேளாண்மைன்றது ஒரு உண்மையான வார்த்தை. அந்த மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தமிழ் வார்த்தை அழிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த டைமில் இப்போ இவ்வளோ தோண்டுதுனால நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த விஷயத்த இப்போ இருக்கிற 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு போய் சொன்னால் அவங்க எங்கள் ஏஜுக்கு வர டைமில் அவங்க இது எங்களை விட நல்லா மாற்றுவாங்க. அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப்ன்றது எங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியை விட இன்னும் 100% எக்ஸ்ட்ரா மாறும். நீங்கள் பெரிய அளவில் யோசிக்கிறீங்க, உங்களுடைய சிந்தனையே பெருசு. இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த பதில்கள் எல்லாம்? இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இருக்கு. ஒரு சிலர் வந்து ஸ்போர்ட்ஸில் கேம்ஸில் பசங்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் சினிமா கதைகளினுடைய விஷயங்களை பற்றி பேசுறதா சொல்றாங்க. ஆமா, ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து நம்முடைய மொழி வளர்ச்சி வேணும், இப்பொழுது வந்து தமிழ் மொழியானது வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது, அது மாதிரி நம்முடைய தாய் தமிழை வந்து முன்னேற்றணும். அந்த உணர்வை வந்து நம்முடைய கீழே இருக்கிற சக மாணவர்களுக்கு இப்பொழுதே ஊட்டினோம்னா வருகின்ற காலத்துல அவங்க வந்து அதை கையில் எடுத்துட்டு ஒரு பெரிய விஷயமா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். உங்க குடும்ப நபரோடு நீங்கள் செலவு பண்ற நேரம் எவ்வளவு நேரம்? சார், நான் இங்கேருந்து வீட்டுக்கு போனேன். ஏன்னா எனக்கு 6 o'clock தான் நான் வீட்டுக்கு போவேன் பஸ்லேருந்து. ஆனால் இங்கேருந்து நான் அம்மா வீட்டுக்கு போன உடனே எங்கள் அம்மாட்ட தான் போய் ஃபஸ்ட்டு பேசுவேன். ஸ்கூலில் லைக் வைஸ் எங்கள் அம்மா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. வீட்டுக்கு போயிட்டு
ஸ்கூல்ல என்ன நடந்துச்சோ ஸ்டார்டிங் டு எண்ட் எங்க அம்மாட்ட சொல்லுவேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது பேசி சண்டை வந்துருச்சுன்னா அதை கன்வே பண்ணவும் அவங்க வந்து சொல்லுவாங்க, "ஏய், இந்த மாதிரி பேசு, சால்வ் ஆயிடும் ப்ராப்ளம்." எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா அவங்க கூட தான் அதிகமா, ஃப்ரெண்ட்ஸை விட அவங்க தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ஸோ அம்மா எனக்கு அந்த அளவுக்கு கன்வியான. நீங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்க, அந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவீங்களா? எல்லாருமே ஆக்சுவலாக வந்து நான் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறது அதிகமாக இருக்காது. அப்பா கிட்டேயும் எங்கள் பாட்டிக்கிட்டேயும் நிறைய ஷேர் பண்ணுவேன். எப்படின்னா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ், அந்த கேப்புக்குள்ளே காலையிலேருந்து நான் ஈவினிங் போகிறதுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன். நான் வாங்குற பனிஷ்மெண்ட் கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி திங். நான் பனிஷ்மெண்ட் வாங்குறதோ இல்லை சார் எதுனா கொஸ்டின் கேட்கும் போது நான் எழுந்து என்ன ஆன்சர் பண்ணேன்னா, அம்மா இந்த மாதிரி சார் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நான் எழுந்து என்ன ஆன்சர் பண்ணம்மா, எல்லாரும் கிளாப் பண்ணாங்க, அப்படியுமே சொல்லுவேன். அம்மா இன்னைக்கு நோட் எடுத்துகிட்டு போகலம்மா, அதனால பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட நான் வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு தேடுறது எங்கள் அம்மாவை மட்டும்தான். ஸோ ஐ வாண்ட் டெல் எவ்ரி திங். எல்லாமே அம்மாட்ட ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க கிட்ட சொல்லிடணும். ஐ வாண்ட் ஷேர். அதனால அம்மா கிட்ட என் பனிஷ்மெண்ட்ஸ்லேருந்து என்னோட ஸ்கூல்ல பண்ற எல்லாமே அம்மா கிட்ட கண்டிப்பா அம்மாட்ட சொல்றப்ப தான் உங்களுடைய மனசுல அப்படியே அந்த பாரத்தை ஃபுல்லா இறக்கி வச்ச மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது, ஃபீலிங். ஃபுல்ஃபில்னஸ். யார் வந்து ஷேர் பண்ண மாட்டீங்க? யாராவது அந்த மாதிரி இருக்குங்களா? இந்த கேள்வி நான் எதுக்கு கேட்டேன் அப்படின்னா, எத்தனை பேர் வந்து வீட்டில் ஷேர் பண்ணுறீங்க? ஏன் அப்படின்னா சில பேர் வந்து பிடிக்காது. நான் எனக்கு நடக்கிற பள்ளியில் நடக்கிற எதையும் வந்து நான் வீட்டில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, எது என்னுடைய சுதந்திரம், நான் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் சில நபர்கள் இருக்கிறார். அந்த மாதிரி இங்கே ஒருவேளை இருப்பாங்களோன்ற கேள்வி, அந்த ஒரு கியூரியாசிட்டிக்காக தான் கேட்டேன். நல்ல வேலை இந்த இடத்துல இல்லை. இப்போ எல்லாருமே இப்போ இதில் ஒரு சிலர் யார்கிட்டையுமே எதையுமே சொல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மாட்டே சொல்லாமல் இருக்கிறீங்களா யாராவது? எல்லாருமே பேசுறீங்க அப்பா அம்மாட்ட. மார்க் மட்டும் சொல்ல மாட்டோம். மார்க் மட்டும் சொல்ல மார்க் மட்டும் என்ன நடக்குது என்னன்னு சொல்ல மாட்டோம். அது ரிப்போர்ட் கார்டு கொடுக்கல பார்த்துக்கட்டும் அப்படின்னு அன்னைக்கு கேட்பாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே கொடுத்தாங்களான்னு இல்லைன்றுவோம். ஆமா, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணோட கம்பேர் பண்ண அந்த மாதிரி மார்க் மாதிரி வேற என்ன சொல்ல மாட்டீங்க? நான் வந்து எங்க அம்மா கூட இல்ல, ஐம் நாட் வித் மை மாம். நான் எங்க அத்தை கூட தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன். சின்ன வயசுல எங்க அத்தை பாட்டி, ஸோ அத்தையை தான் அம்மான்னு கூப்பிடுவேன். இன்னி வரையும் அவங்க என்ன ஒரு லைக் அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு விட எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அந்த அளவுக்கு இருக்கும் போது நான் எதுவுமே ஷேர் பண்ணாம இருந்துட்டேன்னா அது தப்பாயிருன்றனால எதுவுமே ஷேர் பண்ணாம இருக்க மாட்டேன். ஈவன் நான் யார்கிட்டயாச்சும் திட்டு வாங்கினா, நான் ஏதாவது மார்க் ரொம்ப கம்மியாயிட்டேன், இது வரையும் இப்படி ஆனதில்லை, பட் ஆனாலுமே சொல்லுவேன், இந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சுமா, ரொம்ப கம்மியாயிடுச்சு, பரவாயில்ல விட, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஷேர் பண்ணாத அளவுக்கு இருக்கவே மாட்டேன். எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன். இது வரையும் எதுவும் ஷேர் பண்ணலன்னு சொல்றதுக்கு இல்லை. ஓகே, நீங்க ஷேர் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து ஷேர் பண்ணலனா கூட ஃபேஸ் பார்த்து நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னா மார்க்ஸ் கம்மியாக இருக்கு, அது ஃபேஸ் பார்த்து அம்மா ஏதாவது பண்ணியிருக்கியா, ஏதாவது மார்க்ஸ் கம்மியாக இருக்கா, ஏதாவது ஸ்கூலில் திட்டினாங்களா, ஃபேஸை பார்த்தே எங்கள் அம்மா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீ என்ன பண்ணியிருக்க, நீ தப்பு பண்ணியிருக்கியா, அது தப்பு பண்ணால் அதுக்கு சொல்யூஷன் எல்லாமே கொடுப்பாங்க. நான் என்ன படிக்கணும், நான் எல்லாமே யூடியூப்பு, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி இப்போ வரைக்கும் அந்த நோட்ஸு எல்லாமே எடுப்பாங்க. நான் என்ன படிக்கணும், நான் என்ன வரணும், என்கிட்ட எல்லாமே கேட்பாங்க. நானும் மறைக்கவே முடியாது, ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட மறைக்கிறது இல்லை. என் தங்கச்சி கிட்ட ஷேர் பண்ணுவேன். இப்போ அம்மா கிட்ட சொல்ல முடியலன்னா என் தங்கச்சி கிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஷேரிங் தான். எதுவும் நான் மறைக்க மாட்டேன், மறைக்கிறதும் வராது, அதுதான் சொல்லுது. நான் வந்து எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டே ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஷேர் பண்ணுற விஷயமே பிடிக்காது. ஏன்னா இப்போ மற்றவங்ககிட்ட சொல்லி அந்த விஷயம் நம்மளுக்கு சொல்யூஷன் தரணும், நம்மளுக்கு ஒன்றும் இது இல்லை. நம்மளே நம்ம மைண்டை இது பண்ணி மற்ற பிரச்சனைக்கு நம்மளே சொல்யூஷன் கண்டுபிடிச்சாதான் இதோட பெரிய பிரச்சனைலாம் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். அதனால எனக்கு வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஓகே சார். அதாவது நீ உனக்குள்ளேயே பேசிக்கிற, மற்றவங்களுக்கு வந்து போய் அவங்கள ட்ரபிள் பண்ணக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு மனசு கஷ்டமாயிடக்கூடாது, அதனால் நானே வந்து எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு நான் வந்து தீர்வு கண்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீ இருக்க. அது வந்து ஆங்கிலத்தில் வந்து இன்ட்ராவெர்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு வேண்டியவர்களிடம் அப்பா அம்மாக்கிட்ட பகிர்ந்துட்டோம்னு சொன்னால் அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க. கடைசியாக நம்முடைய வழி என்னங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய முடிவு என்னவோ அதான் எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். நம்ம இப்போ ஒன்று சொல்கிறோம், நம்ம முடிவு வேற இருக்கும், அவங்க முடிவு வேற இருக்கும். அவங்க சொல்கிற முடிவை நம்ம ஏற்றுட்டா நம்ம முடிவை விட்டுருமோன்னு ஒரு இது. அங்கே தான் நீ வந்து உறுதியாக இருக்கணும், ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும். அவங்க கருத்து இப்படி, எல்லா கருத்துக்களையும் அலசி ஆராய்ந்து பண்ணணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? எல்லாத்திலையும் கருத்து கேட்டுக்கோ. அதனுடைய நல்லது கெட்டதை வந்து நீயே வந்து ஆராய்ந்து பார். அதுக்கு பின்னாடி ஒரு முடிவுகள், ஒட்டுமொத்தமான முடிவு எல்லாத்துக்கும் நல்ல முடிவா, அடுத்தவர்களை பாதிக்காத மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். அடுத்தவர்களையும் பாதிக்கக்கூடாது, அந்த முடிவை நம்மவையும் பாதிக்கக்கூடாது. அடுத்தது, பெற்றோர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் சுதந்திரம் என்ன?
எதுவுமே கிடையாது. ஏன்னா பெற்றோர்கள் நீங்க வந்துட்டு அவங்க எந்த கட்டுப்பாடும் விதிக்கிறது இல்லை உங்களுக்கு? என் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டா அவங்க என்னை எதுவும் சொல்ல போறது இல்ல. சரி, வேற எதிர்பார்க்குறவங்க சொல்லுங்க. இந்த சுதந்திரம் எனக்கு என் பெற்றோர் வந்து வேணும். வீட்டில் அண்ணன் கூட அண்ணனுக்கு இருக்கிற சுதந்திரம் எனக்கு கிடையாது. அவன் எந்த நேரத்துலனாலும் கடைக்கு போகலாம், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம். ஆனால் நான் இப்படி தான் இருக்கணும், இங்கே வந்து வெளில போகக்கூடாது, இந்த மாதிரி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும், எல்லாரும் இருக்கையில் எந்திரிச்சு நிற்கணும் அந்த மாதிரி. ஆனால் அவனுக்கு இல்லை, அவன் நினச்ச மாதிரி வாழ்கிறான். ஓகே, வேற என்ன சார்? அடுத்தது இந்த சப்ஜெக்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த குரூப் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ், பயாலஜி, அப்புறம் காமர்ஸ், இதெல்லாம் இந்த படிப்பு வந்து நாங்கள் இஷ்டப்பட்டு எடுக்கிறோம். பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து வற்புறுத்தாதீங்க. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஃபியூச்சர் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் தமிழ், அதை நாங்கள் எடுத்து படிச்சுக்கிறோம் சார். இப்போ வந்து நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ், நீ மேக்ஸ் நல்லா போடணும் அப்படின்றதுக்காக நீ இந்த சப்ஜெக்ட் எடு, உனக்கு இதில் நிறைய வேல்யூ இருக்குன்ட்டு சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட். அது வந்து எங்களுக்கு பிடிக்கல. ஓகே, கைடன்ஸ் என்ற பேர்ல எனக்கு இந்த மாதிரியான அறிவுறுத்தல் வேணான்றீங்க. சேம் வேற. இப்பொழுது வந்து இப்போ அண்மையில் என் வீட்டு அருகில் நடந்த ஒரு சம்பவம். இப்போ ஒரு தாய் இருக்காங்க, அவங்க மகள். அந்த மகள் வந்து ஒரு சித்திரம் வரைந்து கொண்டிருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு சித்திரம். நானும் அருகில் இருந்தேன். ஆனால் அவங்க தாய் வந்து என்ன வீட்டு வேலை பார்க்காம என்ன இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மற்றவங்கெல்லாம் என்னென்னமோ செய்கிறாங்க, நீ இந்த வெறும் தேவையில்லாத இந்த சித்திரத்தை வரைய மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அதை தவிர்க்க வேண்டும். ஒப்பிடாதீங்க. அது ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த தலையீடு அற்ற ஒரு சுதந்திரம் வேணும் உங்களுக்கு. சார், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வந்து இதுவாக நான் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய அந்த பணி வாழ்வை தேர்ந்தெடுத்தீங்களா, இல்லை படிப்பையோ இல்லை வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லை வேற யாராவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களா, வழிகாட்டுதல்? இது நானே வந்து எடுத்துக்கொண்ட முடிவு. எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சி, கடின உழைப்பு, விடாமுயற்சி. இதனால நானே என்னுடைய பாதையை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். அந்த பாதையை நோக்கி நான் பயணிக்கிறப்ப பல்வேறு இடையூறுகள் இருந்துச்சு. அந்த இடையூறுகள்லாம் வந்து ஒரு சவால்களாக நான் வந்து எடுத்துக்கிட்டு என்னுடைய இலக்கை மட்டும் நான் குறி வச்சு அதில் வெற்றி அடைந்தேன். அதான் நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே வந்து என்னுடைய புக்கில் ரவி ஐபிஎஸ் அப்படின்னு எழுதினேன் நான். அப்போ வந்து ஐபிஎஸ்னா என்னன்னே தெரியாது, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பேன்ஷன் தெரியாது, ஏதோ ஐபிஎஸ் அப்படின்னு வந்து பேப்பரில் பார்த்தது தெரியும், அவ்வளோதான். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ. இப்போ உங்களுக்கெல்லாம் எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது, எதை வேணாலும் ப்ரௌஸ் பண்ணி எதை வேணாலும் பார்க்கலாம். அப்போல்லாம் வந்து எந்த விதமான புத்தகங்களோ இந்த மாதிரி வசதிகளோ எங்களுக்கு கிடையாது. அந்த சமயத்திலே எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, செல்ஃப் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சுயமாகவே நாங்கள் முயற்சி செய்து வெற்றி பெற முடிஞ்சுது. அதனால் நீங்களாம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவோ பேர் வந்து வழிகாட்டியாக இருக்கிறாங்க, மென்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க இருக்காங்க. பெற்றோர்களே வந்து எல்லா விவரம் தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த பயணிக்கின்ற பாதை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், இலகுவாக இருக்கும். ஆனால் உங்களுடைய எண்ணம் தான் முக்கியம். அந்த எண்ணம் அந்த வந்து சரியாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் சுலபமாக வந்து உங்களுடைய இலக்கை அடைய முடியும், வெற்றி அடைய முடியும். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு கவனச்சிதறல்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் முடியாது. ஏன்னா இந்த வயசில் நிச்சயமாக கவனச்சிதறல் இருக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், டைவர்ஷன்ஸ், அந்த டீவியேஷன்ஸ், அந்த உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் விட்டுட்டு வேற போகிறதுக்கு, வேற மாற்றுப்பாதையில் போவதற்கான வழிகள் தான் அதிகம். அதனால் அந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பொண்ணு சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் வந்து எந்த உடை வேணாலும் உடுத்தலாம், ஆனால் என்னை வந்து அந்த உடைகள்லாம் அணிஞ்சிட்டு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால் அவங்களுடைய அச்ச உணர்வு, அவங்களுடைய மைண்ட் செட், ஆட்டிடியூட். ஒரு பொண்ணு வந்து ஒரு சரியில்லாத ஒரு ட்ரெஸ்ஸு போனால் அதுக்கு ஆபத்து வந்துருமோ, அந்த மாதிரி ஒரு ப்ரொட்டக்டிவ் அப்ரோச், அவ்வளோதான். அது சுதந்திரத்தை மறுக்கிறது இல்லை, பொசசிவ்னஸ். என்னுடைய பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை உருவாகக்கூடாது. பையன்தான் அவன் எங்கே வேணாலும் போனாலும் ஒன்றாக போகிறதில்ல, பொண்ணை தான் போத்தி வளர்த்தோன்னு சொல்கிறாங்களே. அதனால் அந்த ஒரு மனப்பாங்கில் இருக்கிறாங்க. அதை வந்து குறைன்னு சொல்ல முடியாது, அது அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், அவ்வளோதான். இந்த நிலை மாறும். ஆக்சுவலி மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய ரவி சார் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுதல். ரவி ஐபிஎஸ் அன்னைக்கு எழுதி வச்சார்ல, தேங்க்யூ சார். பெற்றோர்களிடம் நீங்கள் என்ன சுதந்திரம் எதிர்பார்க்குறேன்னு சொன்னீங்க. ஆசிரியர்களிடம் இந்த சுதந்திரம் எனக்கு வேணும். உங்கள் டீச்சர்ஸ்லேருந்து எதிர்பார்க்குற சுதந்திரம் என்ன?
சார் இப்போ படிக்கிற பசங்களெல்லாம் அனுப்புகிறாங்க எதையாவது காம்படிஷன்னா, ஏன் படிக்காத பசங்க எல்லாருமே படிப்பில் உயர மாட்டாங்க? சில பேருக்கு பர்சனலாக டேலண்ட் இருக்கும். இப்போ ஃபெயில் ஆகிருக்கிறவன் ஏதாவது டான்ஸில் போனான்னா நீ முதல்ல படித்து மார்க் எடு அப்புறம் இதுக்கெலாம் போகலாம். ஏன் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது? எல்லா விஷயமே அப்படி தான் பண்ணுவான். நீ முதல்ல படி அப்புறம் இதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்பாங்க. சார் எங்க ஸ்கூல்ல ரெஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா எல்லார்கிட்டயும் கேட்பாங்க. எங்க ஹெச்எம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு இதுல இன்ட்ரெஸ்டா, நீ போறியா, டிராயிங் காம்படிஷன், டான்ஸ், எல்லா விஷயத்துக்குமே எங்க ஸ்கூல்ல வந்து அவங்களே வாண்டடா வந்து நீ போறியா, நீ பண்றியா, அந்த அளவுக்கு எங்க ஸ்கூல்ல இருப்பாங்க. இதுவரையும் இந்த மாதிரி எதிர்பார்க்குற அளவுக்கு வச்சுக்கிட்டதே இல்லை. அவங்களே வந்து ஸ்போர்ட்ஸ் வா, இதை பண்ணு, படி. எந்த ஸ்கூல் நீங்க? நந்தனம் கவர்மெண்ட் மாடல் ஹை செகண்டரி ஸ்கூல் நந்தனம். அந்த ஸ்கூலுக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா அந்த மாதிரி வச்சுக்கல அப்படின்னு சொல்லும்போது பெரிய விஷயம். எந்த வித எதிர்பார்ப்பும் என்னுடைய டீச்சர்ஸ் இல்லை, எல்லாத்தையுமே அவங்க நிறைவேற்றுறாங்க. சீரியஸா சார், ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலயும் விடவே மாட்டாங்க. டான்ஸ்னா நீ சூப்பரா டான்ஸ் பண்ற, ஒரு நிமிஷம் கூட அந்த என்கரேஜ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம், மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எங்க ஹெச்எம் வந்து எல்லா விஷயத்துலயும் மோட்டிவேஷன். ஸ்பீச்சா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் போறதா இருந்தாலும் வாலண்டியரா. அவங்க இந்த ப்ரோக்ராம் கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது. கூப்பிட்டு நீ போ, நீ பண்ணுவ, யார் யார் வராங்கன்னு கேளு, எல்லார்கிட்டயும் கேட்டாங்க. எல்லாருமே ஓகே நான் இன்ட்ரெஸ்டட். அந்த அளவுக்கு எங்க ஹெச்எம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி எங்க கூட இருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து இது கரெக்ட், இது கரெக்ட், நீ போ, நீ நல்லா பண்ணுவ. யாருக்கும் சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எங்க ஸ்கூல் இருக்கு. அந்த கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் அங்கே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் குட். இதில் வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நீ முதல்ல படி அப்புறம் நம்ம வந்து நீ ஆடுறதை பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுவும் ஒரு வகையில் கரெக்டு. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது வந்து மெயின் ஃபோக்கஸ் என்ன இருக்குது? படிப்பு. அந்த படிப்பில் சரியாக இல்லாமல் இருந்துட்டு ஒன்லி நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் போவேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் நிச்சயமாக பேரண்ட்ஸே லைக் பண்ண மாட்டாங்க. நம்முடைய ஃபோக்கஸ் என்ன? +2ல் நல்ல மார்க் எடுக்கணும். படிக்கிறப்பவே வந்து நம்ம ஒரு சில ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணும். அப்போ எல்லா வகையான விஷயங்களையும் நம்ம நல்லா இருக்கணும். படிப்புலையும் நல்லா இருக்கணும், மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதுலேயும் நல்லா இருக்கணும். படிக்கும் பொழுது படிக்கணும், விளையாடும் பொழுது விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூல் பள்ளிக்கூடங்களுடைய அடிப்படை அப்ஜெக்டிவ் என்ன? எஜுகேஷன். அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் இந்த ஸ்டேஜில். ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் சைட் பை சைடாக வளர்த்துங்க, எக்ஸ்ட்ரா ஹாபீஸ் இதெல்லாம். மெயின் ஃபோக்கஸ் வந்து ஆன் எஜுகேஷன். 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஆசைனா, ஒரு ஆசிரியர் வந்து நம்மளோட கேள்வியை கேட்டு அதுக்கேற்ற எல்லா பதிலையும் கொடுக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணணுன்றது ஆசை. அதை என்னோட டீச்சர் எனக்கு கரெக்டாக எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அவங்க கிட்ட முழுமையாக இருக்குது அவங்க கிட்ட. ஓகே ஓகே, சிறப்பு. எங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சிஸ்டர் ஆர் கிளாஸ் லவ்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இப்போது எனக்கு கொடுக்குற இது ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஒருத்தரையும் வந்துட்டு நீ வந்து இதை பண்ண முடியாது, நீ இப்படி இருக்க மாட்ட அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமாலேயும் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண வைப்பாங்க. இப்போ இது புரியல, இது தெரியல அப்படின்னும் போது நீ எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்போது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, பேரண்ட்ஸ் கிட்ட என்னெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்கன்னு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாததை கூட வந்துட்டு நாங்கள் எங்கள் சிஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, அதாவது ஒரு டீச்சர் வந்து அடுத்த பெற்றோர் நிலையிலும் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லாருக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அவங்க வந்துட்டு டீச்சர் கிடையாது, எங்க அம்மா. ஓகே, எங்க அம்மா அவங்க. அதாங்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா, டீச்சர்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் ஆர் தி செகண்ட் டீச்சர்ஸ். அது மாதிரி அவங்க சொல்றது கரெக்டாக தான். அம்மா தான், அவங்க தான். ஏன்னா அதிக நேரம் யார்கிட்ட செலவிடுறாங்க? பள்ளிக்கூடத்துல தான் செலவிடுறாங்க. அப்போ டீச்சர் தான் அம்மா. அந்த அம்மாக்கள் நல்ல அம்மாக்களா இருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பம். இந்த பொண்ணோட டீச்சர் வந்து நல்ல அம்மா. சிறப்பு, அவங்களுக்கு ஒரு பாராட்டு. சரி, அடுத்த கேள்வி. நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக மாற போறீங்க? I am become a priest, church priest. ஓகே. Want to become a doctor. I want to become an IAS. ஓகே, அந்த ப்ரீஸ்ன்னு சொன்னார், அவர்கிட்ட கொடுங்க மைக்கு. ஏன் ப்ரீஸ் ஆகணும்? இது என்னோட சின்ன வயசு கனவு, 6th இருக்கு. கனவு. ப்ரீஸ் ஆகி என்ன செய்ய போறீங்க? ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது. உதவி செய்ய போறீங்க. மக்களோட மக்களா இருந்து, ஃபாதரா இல்ல, ஒரு மக்களோட மக்களா இருந்து அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் அவங்க பேசலாம்ல, அவங்களுக்கு என்ன தேவை நாம தெரிஞ்சுட்டு பண்ணலாம்ல, அதுக்காக. ஓகே, எனக்கும் ப்ரீஸ்ட் ஆகணும் தான். ப்ரீஸ்ட் ஆகணும். ஏன் ப்ரீஸ்ட் ஆகணும்? நான் வந்து லீவ் விட்டா வீட்டில் இருக்கிறத நான் சர்ச்சில் தான் அதிகமாக இருப்பேன். நான் வந்து
எப்போவுமே வந்து வீட்டிலே இருக்க மாட்டேன் நான். சண்டேவாக இருக்கட்டும், எப்போல்லாம் லீவ் விடுறாங்களோ அப்போல்லாம் அங்கே போயிடுவேன். எனக்கு வந்து என்னோட பேரிஷ் பிளேஸ் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர். வேற நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் கோவில்ல போய் வேண்டினது ஐஏஎஸ் ஆகணும். ஓகே. ஐடி ஐடி. வெப் டெவலப்பர். ஓகே. வெப் டெவலப்பர் ஏன் ஆகணும்? ஏன்னா அதில் வந்து நிறைய சேலரி ஒரு சீக்கிரம் லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம். அட்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஒரு லக்ஸரியஸ் லைஃப் வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. ஓகே. என்னோட பொருளாதாரத்தை நான் உயர்த்திக்க ஐடி. வேற எனக்கு டேரக்டர் தான் அது. ஏன்னா நிறைய பேர் வேணாம் தான் சொல்றாங்க. ஏன்னா சினிமா ஃபீல்ட் கேர்ள்ஸ் சேஃப் இல்லை. அவங்க வேணா சொல்லதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அவங்க வேணா சொல்லும் போது எனக்கு வேணும் அப்படின்னு டேரக்டர் தான். ஏன் சினிமா துறைக்கு போகணும், இல்லை ஒரு டேரக்டரா இயக்குனரா மாறணும்? ஏன்? ஸ்டோரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ எல்லாருமே வந்து சினிமாட்டிக் இதுதான் எடுக்கிறாங்க. அது உண்மையும் இல்லை. ஆனா வந்து எனக்கு உண்மையான கதை தான் எடுக்கணும்னே ஆசை. வாழ்த்துக்கள். வேற எனக்கு வந்து வெட்டினரி டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஏன்? எனக்கு அனிமல்ஸோட இருக்கிறது, இப்போ ஹியூமன்ஸோட இருக்கிறது ஓகே, பட் அதோட அந்த அனிமல்ஸோட இருக்கும்போது வந்துட்டு எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கும். ஆனா நீங்க அந்த டாக்டரா ஆகுறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த விலங்கு சார்ந்த மருத்துவரா மாறுறீங்க அப்படின்னா, அது விலங்குகள் படுற கஷ்டத்தை தான் நீங்க அதிகமா பார்ப்பீங்க. அது கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களோட இருக்கிறத விட விலங்குகளை பார்க்கறதே வந்துட்டு சந்தோஷம். ஓகே. வேற என்ன? எனக்கு 2 ஆம்பிஷன். ஒன்று டாக்டர், இன்னொன்று ஐஎஃப்எஸ், அதாவது யூபிஎஸ்சிஎல். எனக்கு எதுக்கு இந்த ஆம்பிஷன் மாறிட்டே இருக்குது அப்படின்னா, எனக்கு நல்லா டஃப்பான எக்ஸாம் எழுதணும். அதில் நம்ம ஜெயிக்கணும். எல்லாரும் டஃப்பாக எக்ஸாம் எழுதா தான் போக மாட்டேன், பயப்படுவாங்க, செமையாக பயப்படுவாங்க. என்ன எக்ஸாம் டஃப்பு சொல்கிறாங்களோ நீட்டாக எழுதி பாஸ் பண்ண, நம்மளால முடியாதா அந்த ஒரு இது இருக்கும். இன்னும் யூபிஎஸ்சியா அது ரொம்ப டஃப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் பண்ணோம், நம்மளால முடியும், நம்மளால முடியாதா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கு. அதனால எனக்கு ஐஎஃப்எஸ் ஆகணும், சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி டாக்டர் ஆகணும். 2 ஆகலால சவால்களை எதிர்கொள்ளணும். அது உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு. சேலஞ்சஸ் மேற்கொள்ளணும் அடிக்கடி. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ நீங்க எல்லாமே சொன்னீங்க இல்லையா, இதுதான் உங்களுடைய சுதந்திரம். இப்போ நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் சுதந்திரம். ஒரு சில நாட்டில் வந்து நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னாலும் ஆக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாக்டர் ஆகணும், வெட்டினரி டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ப்ரீஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கெல்லாம் சொன்னீங்க. இப்போ கடைசி எந்த பொண்ணு சொல்லிச்சு, வாட் இஸ் யுவர் நேம்? ஃபாத்திமா. நீ வந்து 2 ஆம்பிஷன் இல்லை, ஒரே ஒரு ஆம்பிஷன் தான். நீ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஐஎஃப்எஸ் எழுதலாம். ஒரு டிகிரி வேணும், அவ்வளோதான். அந்த டிகிரியே நீ எம்பிபிஎஸ் பண்ணு. ஸோ ஒரு ஆம்பிஷன் இஸ் ஓவர். அடுத்து அப்படியே யூபிஎஸ்சி எழுது, ஐஎஃப்எஸ் வாங்கிடலாம். இந்த கருத்து சுதந்திரம் இருக்கு இல்லையா, உங்களுடைய எண்ணம், நான் வந்து இந்த மாதிரி தான் ஆகணும் அப்படிங்கிறது, அது வந்து ஒரு சுதந்திரம். நீங்க உங்க எதிர்கால நோக்கத்தை அடைய என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்க ப்ரீஸ்டுக்கு இருந்து ஆரம்பிக்கலாம். கொடுங்க அவர்கிட்ட. இறைவன் கிட்ட வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இல்ல? நீங்க எதிர்கால நோக்கத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சில பல பயிற்சிகள் முயற்சிகள்லாம் செய்யணும். அதுல என்ன முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் பண்ணல, இனிமே பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான கைடன்ஸ் எடுத்துக்குப்பீங்க? உங்க கன்ஃபார்மா எடுத்து உங்க ப்ரீஸ்ட் கிட்ட போய் கேட்பீங்க என்ன பண்ணணும். ஓகே. வேற என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்க? உங்க எதிர்கால நோக்கத்தை அடைய என்ன முயற்சி இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என் சித்தப்பா எஸ்ஐ. ஸோ அவர்கிட்ட இருந்து அவர் யூபிஎஸ்சிக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய கேட்பேன், எப்படி எழுதணும், இந்த எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அவர் படிக்கும் போது நானும் இருப்பேன், நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக போய் கேட்பேன். அப்போ அதெல்லாம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லுவார். இதெல்லாம் உனக்கு கேட்பாங்க, இதெல்லாம் பாரு, இதெல்லாம் யோசிச்சு வச்சுக்கோ, இப்போ யார் பிரசிடென்ட், இதெல்லாம் யோசி அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் திரௌபதி முர்மு பிரசிடென்ட்னே எனக்கு தெரியும். அது வரையுமே நான் போய் பார்க்கல, தேடல, ஒண்ணுமே பண்ணல. அவர் இதெல்லாம் வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பையிலேருந்து ஓகே கொஞ்சம் கொஞ்சமா தேடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ரல் நாலேஜ்லாம் வந்தேன், நியூஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கேன். சிறப்பு. அடுத்தது புக்ஸ் வாங்கி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நிறைய கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் அண்ட் வித் ப்ரேயர் எல்லாமே. என்னென்ன மாதிரி எக்ஸாம் இருக்கு, எப்படிலாம் அதை தேடி கண்டுபிடிக்கலான்னு ப்ரௌஸ் பண்றீங்க? அதெல்லாம் நான் பண்ண வேண்டாம், எங்க அம்மாவே பண்ணிடுவாங்க. எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்க அம்மா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி, மசியா இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும், நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணணும், எல்லாமே சொல்லிடுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து அவங்க எடுத்து கொடுத்ததெல்லாம் படிக்கிறீங்க. ஹார்ட் ஒர்க் எல்லாமே. அதான் சூப்பர். வேற
எங்கள் அம்மா வந்து அன்எஜுகேட்டட் தான். அவங்க வந்து என்னோட எய்ம் வந்து ஐஏஎஸ் தான். அவங்க வந்து எனக்கு வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன் நான் எப்படியாவது ஆகிடணும் அப்படி சொல்லிட்டு. அவங்க வந்து இதுக்காகவே வெளியில் போகிறவங்கிட்டலாம் என் பொண்ணு வந்து ஐஏஎஸ் ஆகணும், அதுக்காக என்ன பண்ணலாம். எங்கள் அம்மா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படி, சொசைட்டியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ நான் வந்து டெய்லி எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறேன். நியூஸ் டெய்லி பேப்பர் வாங்குறீங்க வீட்டில்? டெய்லி இங்கிலீஷ், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே வாங்கி படிக்கிறேன். நியூஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், எங்கெங்கே என்னென்ன இன்சிடென்ட்லாம் நடக்குது. அப்புறம் சோஷியலிசம் பற்றி ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி அதை பற்றிலாம் நிறைய கேதர் பண்ணி அது பண்ணுறேன். ஓகே, அடுத்தது நான் தேர்ந்தெடுக்க விரும்பிய துறை வந்து விவசாயத்துறை. அதாவது வரும் காலத்தில் வந்து ஜனத்தொகை இப்பவே ஜனத்தொகை அதிகமாக தான் இருக்கு. இன்னும் வருங்காலத்துல சாப்பாடுக்கு சொன்னா பஞ்சம் கண்டிப்பா வந்துதான் ஆகும். அதற்கு இப்போல இருந்தே கொஞ்சம் இதுவாக்குனா நான் விவசாயத்துறை தேர்ந்தெடுத்தேன். வேளாண்மை தேர்ந்தெடுக்கிறீங்க, என்ன பண்றீங்க? அதாவது மாடியில இப்பொழுது மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க. என்னென்ன வச்சிருக்கீங்க? காய்கறிகள். காய்கறில என்னென்ன? காய்கறி கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், அப்புறம் சேப்பக்கிழங்கு, வாழை மரம் போன்றவற்றெல்லாம் வச்சிருக்கோம். அதே போல வாழை மரம் மாடிலையா? ஓகே, ஆச்சரியமா இருக்கு. வேற? அதுக்கப்புறம் வந்து டாக்டர் இஸ்மாயில் அகமது இருக்காங்களே, மண்புழு ஆராய்ச்சியாளர், அவர்களுடைய கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். மண்புழு மூலம் உரம் எப்படி ஆக்குவது அதெல்லாம் மாடியிலே நான் இது பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்மாழ்வார் ஐயா பஞ்சகவ்யம், மீன் அமிலம் போன்றவற்றெல்லாம் மாடியிலே தயாரிச்சிருக்கேன். அதையும் நான் வந்து பண்றீங்க மாடியிலே தயாரிச்சிட்டு இருக்கேன். ப்ளஸ் மாடியில் நான் வந்து தோட்டத்தில் அதை செயல்படுத்தும் போது இந்த மாதிரி பஞ்சகவ்யம், மீன் அமிலம் போன்றவற்றெல்லாம் செயல்படுத்தும் போது நல்ல ஒரு ஈல்டும் கிடைக்கும். ஓகே, அடுத்தது எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. அது தவிர்த்து எனக்கு ஒரு புத்தகம் எழுதணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு நான் பண்ற ஒரு விஷயம் வந்து புதுசா கத்துக்கிறது மட்டும் இல்லாம அது உண்மைதானா, அது இருக்கா இல்லையா அப்படின்னு என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்டுக்கிறேன். அவங்க வந்து இன்னும் அதை எனக்கு நான் ஒரு விஷயத்த சின்னதா தெரிஞ்சுக்கிறேன்னா அதை இன்னும் பல மடங்கு தெரிஞ்சுக்க வைக்கிற இது வந்து அவங்க தான் எனக்கு கொடுக்குறாங்க. சரி சார், இதை பத்தி உங்களுடைய கருத்து? ஆமாம், அது வந்து மருத்துவம் படிக்க விரும்புகிறேன், டாக்டராக விரும்புகிறேன். உனக்கு ஏற்கனவே வந்து தமிழ் உணர்வு அதிகமாக இருக்குது. யுவர் தாட் இஸ் வெரி ப்ரொக்ரெசிவ். நீங்கள் வந்து தமிழ் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால அந்த துறையில் போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற வேளாண்மைக்கு பதிலாக விவசாயமே மறுபடியும் சொல்கிறார், நீங்கள் சொல்லியுமே சொல்கிறார். ஏன்னா அதை திருப்ப சொல்லணும். ஏன்னா நமக்கு உச்சரிப்பே இப்போ போச்சு. இப்போ தமிழ் அப்படிங்கிறது தெரியாது, நிறைய பேர் தமிழ் அப்படிங்கிறாங்க. நம்ம தமிழர்களாக இருக்கிறப்போ நம்முடைய இலக்கியம், இலக்கணம் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த அடிப்படை அறிவை வந்து ஒவ்வொரு மாணவர்களும் முதல்ல பெற்றுக்கொள்ளணும். தாய்மொழி அப்படின்னு என்ன? அம்மா பேசுகிற மொழி தான் வந்து தாய்மொழி. அம்மா வந்து தெலுங்கு பேசலாம், அப்பா தமிழ் பேசலாம், ஆனால் நம்முடைய தாய்மொழி என்ன? அம்மா பேசுகிற மொழி தான். பேசுகிற மொழி தாய்மொழி. அந்த தாய்மொழியை வந்து உருப்படியாக முதல்ல நம்ம கற்றுக்கணும். அதுதான் முக்கியம். அதை உருப்படியாக கற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக உருப்பட முடியும், முன்னேற முடியும். அடுத்த கேள்வி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சோஷியல் மீடியாஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய தரவுகள் என்ன? ஒன்லி வாட்ஸ்அப், யூடியூப். வாட்ஸ்அப் எதுக்குன்னா டீச்சர்ஸ் ஏதாவது சென்ட் பண்ணியிருக்காங்களா, இம்பார்ட்டன்ஸ் அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப் வந்து எங்கள் அம்மா, நான் ஏதாவது ஐபிஎஸ்ஸோட பேசுகிற மோட்டிவேஷன்ஸ், ஐஏஎஸ் எல்லாரும் பேசுகிற மோட்டிவேஷன்ஸ், நெக்ஸ்ட் அப்துல் கலாமோட ஸ்பீச்செலாம் பார்ப்பேன். இந்த ரெண்டு தவிர எதுலேயும் நான் இல்லை, பார்க்க மாட்டேன். வேற என்ன பார்ப்பீங்க? சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் பார்ப்பேன். சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் உதாரணத்துக்கு ஸ்பேஸ் பற்றி, பிளாக் ஹோல், பிளானட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் சயின்டிஃபிக்கலா. வேற ரீல்ஸ். அந்த டைம்ல என்னென்னலாம் ட்ரெண்டிங்கா இருக்கும் அதை பத்தின டீப்பா யாரெல்லாம் வந்தாங்க, என்னென்ன காஸ்டியூம் போட்டாங்க, ஸோ இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஹோல் வேர்ல்டோட கனெக்ஷன் வந்து சோஷியல் மீடியால இருக்கும்போது நமக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? பேரண்ட்ஸ் அலோவ் பண்ற டைம் வரைக்கும். ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா வச்சிடணும். ஆமா, மற்றபடி லிமிடேஷன்ஸ். வேற கார்ட்டூன் நிறைய பார்ப்பேன். கார்ட்டூன். ஆமா. ஓகே, என்டர்டெயின்மெண்ட்காக அதை பயன்படுத்துங்க. எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? ஆக்சுவலாக வந்து டிவியில் வந்து பார்க்க முடியாது, என் தம்பி பார்த்துட்டு இருப்பான். கேட்டால் செம்மையாக சண்டை நடக்கும் வீட்டில். ஸோ அதனால் வந்து மொபைலில் கார்ட்டூன் பார்ப்பேன். தென் எழுதும்போது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சாங்ஸ் கேட்டுகிட்டே எழுதுவேன். இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், கூட சேர்ந்து பாடவும் செய்வேன், எழுதவும் செய்வேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எப்படின்னா ஒரு 2 விஷயத்தில் வந்துட்டு என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க எனக்கு அது யூஸ் ஆகுது. ஓகே, ஆனால் ஒரு சேயிங் இருக்குது, ஒன் cannot serve 2 masters சொல்லுவாங்க. அது மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் வந்துட்டு கற்றுக்கிறது, அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ
அட் அ டைமில் வந்துட்டு ஒரு நிறைய விஷயம் பண்ண முடியுதா அப்படின்னு கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது பழக்கமாச்சு. சரி, நம்முடைய அடிப்படையில் பிரெயின் வந்து ஒரே ஒரு ஆக்டிவிட்டியில் தான் முழுசாக வந்து ஈடுபடுத்த முடியும். மல்டி டாஸ்கிங் பண்ணுறது வந்து எந்த வேலையுமே உருப்படியாக செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதான் ரிசர்ச். நான் வந்து 1/2 hour மேலே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட டைம் வந்து 1/2 hour தான். அதுக்கு மேலே எனக்கே வந்து போர் அடிச்சிடும். நான் வந்து படிப்பேன். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ரிலாக்ஸ் பண்ணோன்னா நான் அம்மா கிட்ட போய் ஏதாச்சும் பேசுவேன். என்னோட ரூமில் நான் வந்து லாக் பண்ணிவிட்டு நான் படிச்சுட்டு இருப்பேன். ஃபோன் அம்மா கிட்ட இருக்கும். நான் சம்டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சின்னா அம்மா கிட்ட போய் பேசுவேன். இல்லை அம்மா டிவி பார்த்தாங்கன்னா அவங்களோட பார்ப்பேன். ஃபோன் வந்து ரிலாக்ஸ்க்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதுவும் 1/2 hour. ஓகே, ரிலாக்ஸேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. வேற நான் யூடியூப்ல ஸ்டடீஸ் பற்றி பார்ப்பேன். இப்போ நான் கிளாஸில் அட்டன் பண்ணல, ஆனுவல் டே ப்ராக்டிஸ் எங்கேயா போயிட்டேன்னா இப்போ மேக்ஸு, இப்போ டஃப்பான சப்ஜெக்ட்ஸ்னால் நான் யூடியூப்ல பார்த்து தான் கற்றுப்பேன். சமூக ஊடகமே இல்லை, எப்படி இருக்கும்? நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இப்போ அதில் தானே அதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அது எல்லாரும் அடிக்ஷனாகவே ஆயிட்டாங்க. நம்மளே வேண்டான்னாலும் சரி ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கலாம், அதில் என்ன ஆகும் அப்படின்னு இது மாதிரி அதிலே தான் மைண்ட் செட் போகுது. அதுவும் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப. அதனால சமூக ஊடகங்கள்ல இல்லைன்னா அவங்க அந்த டைமை வேற எதுலையாவது பயன்படுத்துவாங்க அப்படின்னு. அதனால ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபோனு, சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட அவுட்டிங் போக மாட்டாங்க. எல்லாமே ஃபோன்லேயே இருக்கிறதுனால ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஃபேமிலியோட. அது இல்லைன்னா எல்லாரும் நல்லா தூங்கலாம். அது இல்லைன்னா தூங்கலாம். அதுல இருந்து வர அந்த லைட்டுக்காகவே வந்துட்டு அந்த லைட் பட்டா ஒரு குறிப்பிட்ட டைம், இப்போ நீங்க ஒரு 10 minutes பாக்குறீங்கன்னா அது ஒரு 1 hourக்கு வந்துட்டு உங்களோட தூக்கத்தை வந்து கெடுக்கும். ஓகே. ஸோ அது இல்லைன்னா சந்தோஷமா தூங்கலாம். சார் அப்படின்னு இல்லை, இப்போ சோஷியல் மீடியானால குட்ஸும் இருக்கு பேட்ஸும் இருக்கு. நீங்க பாக்குறத பொறுத்து தான் இருக்கு. அந்த இப்போ வந்து சோஷியல் மீடியாஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ அதெல்லாம் இருக்கனால தான் சில அப்டேட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது. நியூஸ்லாம் பார்த்தாதான் தெரியணுன்றதை விட we have a mobile, we have social media. ஓகே ஃபைன். இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a double edged weapon. அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸ்க்ரீன் டைம் சொன்னாலே அந்த ஸ்க்ரீன் டைம் தான் நீங்கள் வந்து பார்க்குற நேரம். அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து குறைச்சிக்கணும். இப்போ 1/2 மணி நேரம் சொன்னாங்க, அந்த 1/2 மணி நேரம் 1 hour மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைமிங் 2 hours மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி மோர் தென் 2 hours போனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். தூக்கம் வராது, அப்புறம் நம்முடைய அட்டென்ஷன் வந்து இருக்காது, ரேடியேஷன் எஃபெக்ட், இப்படி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் மோசமான விஷயங்களை பார்க்குறதுக்கும் போகிறாங்க, அதுக்கும் பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால லிமிட்டட் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இஸ் குட், அவ்வளோதான். ஸோ அந்த கத்தி வந்து நம்மளை குத்தவும் செய்யும், அந்த கத்தியை வச்சு நல்ல விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த கேள்வி கூட அது தொடர்பானது தான். சமூக ஊடகம் சார் சொன்ன மாதிரி சில பேர் தவறான பழக்க வழக்கத்தை அந்த இடத்துல இருந்து கற்றுக்குறாங்க, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அடிப்படுது. அது மாணவர்கள் மத்தியிலும் சரி, பெற்றோர் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில் பேச்சு அடிப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில பேர் அப்படி இருக்காங்கன்னா லைக் அந்த இடத்துல அவங்க ஸ்பேஸ் ஃப்ரீடம் வந்து அவங்க தப்பா யூஸ் பண்றாங்க, அது தப்பு. அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேற இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம தான் டிசைட் பண்ணணும். எது பண்ணாலும் ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று இருந்தா தவறுகள் நடக்கிறது வந்துட்டு இல்லாம செய்ய முடியாது, குறைக்கலாம். அவர்களை குறித்து உங்களுடைய எண்ணம்? எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் கான்ஷியஸாக இருக்கணும். நிறைய பேர் சேட் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில், வேற பசங்க கூட வேற பொண்ணுங்க கூட சேட் பண்ணுறதுனால நிறைய தேவையில்லாத மனசு டிப்ரெஷன் ஆகுது. ஸோ தேவையில்லாமல் எதுக்கு சேட்டிங் யாரும் தெரியல, பட் அது ஒரு கியூரியாசிட்டி ஆகுது அவங்களுக்கு. அது ஒரு ஃப்ரீடம் நினைக்கிறாங்க, பட் அது அவங்களுக்கே அது பாதிப்பாக இருக்குது. அவர்களை குறித்து உங்களுடைய பார்வை? முதல்ல வந்து அவங்கள ஒதுக்காம அவங்க ஓவர் கம் ஃபர்ஸ்ட் பண்ண வைக்கணும். மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒழுங்கா இருந்தா கண்டிப்பா அவங்க ஓவர் கம் சீக்கிரம் பண்ணிடலாம். நிறைவாக சார், உங்கள் பார்வையில் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நண்பர்கள், இவருடைய நண்பர்களை காட்டு, இவர் யார் என்று சொல்றேன்னு சொல்றாங்க. அதே போல தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை இப்படின்னு சொல்றாங்க. நம்ம குடும்பத்துல பெற்றோர்கள், குழந்தைகள் இவர்கள் வந்து ஒழுங்கா இருந்தாங்கன்னா போதும். அவங்க வந்து ஒரு குடும்பமாக இருக்கணும். குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஹோம், ஹவுஸ் கிடையாது. ஹோம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த குடும்பத்துல பெற்றோர்கள், குழந்தைகள் இவங்க எல்லாமே ஒரு ஒருமித்த கருத்தோடு, அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, பரிவோடு இருந்தாங்கன்னா பிரச்சனையே வராது. இப்போ குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து நெக்லெக்ட் பண்றப்போ, ஒதுக்கி தள்ளுறப்ப அவங்க வந்து வேறொரு நபரை போய் சார்ந்திருக்கிறார்கள். அப்ப அந்த நபர் வந்து இமோஷனலா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான்.
குறிப்பிடும்படியாக பெண்ணோ ஆணோ இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க வந்து திசை மாறி போகிறாங்க. நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வழியில் போனால் நமக்கு சிரமம், போக முடியாது, கல் இருக்கும், முள் இருக்கும் அப்படின்னு தெரியும். இந்த பாதை நல்ல பாதைன்னு தெரியும், சீக்கிரம் போயிடலான்னு தெரியும். ஒரு சிலர் இந்த பாதையில் தான் போகணும்னு நினச்சா அது யாருடைய தவறு? அந்த மனிதனுடைய சுய கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். அந்த சுய கட்டுப்பாடு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்முடைய எண்ணங்களை வந்து சரிவர வைத்திருக்கணும். அதுக்கு என்ன? படிக்கணுமா? நீங்கள் படிங்க. பெற்றோர்கள் வர்றப்ப பெற்றோர்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்க. பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. சக மாணவ மாணவிகளுக்கு அவங்களுக்கு உரிய ஒரு மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான ஒரு எண்ணங்களை வைத்து கொண்டால் எந்த பிரச்சனையுமே வராது. இதெல்லாம் இந்த வயசுலேருந்தே நம்ம வந்து பண்பட்டு வரணும். அதுக்கு வந்து உடற்பயிற்சி, சரியான உணவு, படிப்பு, தூக்கம், நீங்கள் வந்து இந்த செல்ஃபோன் உபயோகத்தை வந்து குறைத்தல், இது மிகவும் முக்கியம். அப்புறம் வந்து ஒரு தியானம் அப்படி பண்ணலாம். தியானம் அப்படிங்கிறது வந்து ஒரு மதம் சார்ந்தது கிடையாது. அது உங்களுடைய மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு யூ அனலைஸ் யுவர் தாட்ஸ். நம்முடைய எண்ணங்களை நாமே வந்து சிந்தித்து பார்ப்பது. எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வருது, ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, அது வந்து நல்ல எண்ணங்களா, தீய எண்ணங்களா, நம்ம வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா, முன்னேறன்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதனால நீங்கள் வந்து எப்பொழுதுமே நிகழ்காலத்திலேயே இருக்கணும். இப்போ என்னவா இருக்கீங்களோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் எதிர்காலத்தில் நான் வந்து இப்படி இருப்பேன், கடந்த காலத்தில் நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன், இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தா நான் இப்படி வந்திருப்பேன், இந்த மாதிரி நினைக்கவே கூடாது. எதிர்கால திட்டத்தை வச்சுக்கணுமே ஒழிய அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைஞ்சு போயிடும். இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வது, நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அந்த ஆரான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாசிட்டிவ் ஆரா வைப், அதோடு இருங்க. இந்த சோஷியல் மீடியா இருக்குல்ல, சமூக ஊடகங்களை பார்க்குறத குறைச்சிருங்க. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுங்கள், உங்களுடைய பாட சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் குறைந்த அளவு யூஸ் பண்ணுங்கள். அன்னோன் பர்சன்ஸோட நீங்கள் சேட் பண்ணவே வேண்டாம். நீங்கள் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறான், பொண்ணுங்களே பசங்க மாதிரி வந்து வேடம் போட்டு பண்ணுறாங்க, பசங்க வந்து பொண்ணுகள் மாதிரி போட்டு வேறொரு பையனை ஏமாத்துறான். இப்படி பல்வேறு சம்பவங்கள் வந்து நடக்குது. காவல்துறை அதிகாரியாக நான் இந்த மாதிரி பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் எங்கிட்ட வந்திருக்கு. இதையெல்லாம் தவிர்க்கணும். இந்த பொண்ணு சொன்ன மாதிரி சமூக ஊடகங்கள் இல்லாமல் இருந்தால் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். ஒரு காலத்தில் இருந்த நிம்மதி இப்பொழுது இல்லை. அந்த மாதிரி ஒரு இந்த காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் நம்ம இருக்கிறப்போ, தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வருகின்ற ஒரு காலகட்டத்தில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வருகின்ற காலகட்டத்தில் எல்லாமே வந்து நம்முடைய கையில் இல்லை, எல்லாமே வந்து செல்ஃபோனில் தான் இருக்குது. இப்போது கைனா இப்போ உங்களுக்கு செல்ஃபோன் வந்து ஒரு நம்முடைய அங்கமாக மாறி விட்டுருச்சு. அதை நீங்கள் வந்து சரிவர பயன்படுத்த வேண்டும். அதே போல் நான் சொல்கிறது வந்து டெடிகேஷன், டிசிப்ளின் அண்ட் டிட்டர்மினேஷன், இந்த 3 விஷயம் 3D பிரின்சிபலை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெடிகேஷன், டிசிப்ளின் அண்ட் டிட்டர்மினேஷன். இதை 3 நீங்கள் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இந்த 3ல் எதுவுமே சரியில்லைன்னு சொன்னால் உங்களுடைய டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் பண்ணுறது கடினம். இப்போ நீங்கள் சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் வந்து எப்படி வெற்றி பெறுறதுன்னு கேட்குறீங்க. சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு சிம்பிளான வழி என்னென்னா, நீங்கள் இப்போ என்ன படிக்கிறீங்களோ அதை உருப்படியாக படிக்கணும், ஒழுங்காக படிக்கணும், அவ்வளோதான். இப்போ இருந்தே நான் வந்து ஐஏஎஸ்க்கான சிலபஸ் எடுத்து படிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த பாடத்திலிருந்து தான் கேள்விகள் அப்போ வரப்போகுது. இப்போ சயின்ஸை படிச்சிங்கன்னா சயின்ஸை படிங்க ஒழுங்காக. இந்தியன் எக்கானமி, அடுத்து பாலிட்டி, அரசியலமைப்பு, எது படித்தாலும் அதை சரிவர படிக்கணும். அடிப்படையில் ஒரு டிகிரி வேணும். நீங்கள் அந்த பாடங்களை படிச்சுட்டு இருக்கிறப்பவே வந்து செய்தித்தாள்கள், ஏதாவது ஒரு செய்தித்தாளை நீங்கள் படிக்கணும். அப்புறம் படிக்கிறது வந்து ஆழமாக படிக்கணும். உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து பைபிளை படிக்கலாம், குரானை படிக்கலாம், பகவத்கீதாவை படிக்கலாம். அது ஒரு தடவை ஜென்ரலாக படிச்சிங்கன்னா ஒட்டுமொத்தமான கருத்துக்கள் புலப்படும். அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக படித்து அந்த சாப்டரில் வந்து கண்ணுங்கிறதுமாக படிச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு புலமை வரும், நீங்கள் மேடையில் பேச முடியும் அது சம்மந்தமாக. அது மாதிரி தான் இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுலையும் மொத்தமாக ஒரு ஜென்ரலாக ஒரு பொதுவான ஒரு கருத்துக்கள் மைண்டில் இருக்கணும். அதற்கு பின்னாடி அந்த சம்பந்தப்பட்ட பாடங்களில் நீங்கள் ஒரு முழுமையான ஒரு அறிவை, நாலேஜ் இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக ஈஸியாக வெற்றி பெற முடியும். அடுத்து வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீங்கள் நினைக்கிறத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி, அதை நீங்கள் கற்றுக்க முடியும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், அது வந்து டிபேட்டு, நீங்கள் டிவியில் கூட வாட்ச் பண்ணலாம், டிஸ்கஷன்ஸ், டிபேட் நடக்கிறத. அப்புறம் நீங்களே வந்து ஒரு சில டாபிக் எடுத்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்க்கலாம்.
அப்புறம் வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ், கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ், மென்டார்ஸ், இவங்ககிட்ட ஒரு சில கருத்துக்களை கேட்டால் நிச்சயமாக வந்து வெற்றி பெற முடியும். அவ்வளோதான். சிறப்பு. இது வந்து உங்களுக்கான நேரம். எப்படின்னா இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் உங்களை வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க. யாருன்னா சாரை. எப்படின்னா உங்களுடைய படிப்பு சார்ந்து, இந்த சமூகம் சார்ந்து என்னென்ன கேள்வி கேட்கணுமோ சார்கிட்ட கேட்கலாம். சார் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரகிள், அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, அதை பற்றி ஏதாச்சும்? ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டங்கள். வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பல்வேறு போராட்டங்கள். காவல்துறையில் நாங்கள் இருந்திருக்கிறோம். காவல்துறையில் வந்து ஒவ்வொரு நாளும் போராட்டங்களாக தான் இருக்கும். பல்வேறு பிரச்சனைகளை வந்து அதை எதிர்கொள்கின்ற ஒரு தன்மை, சவால். அதை வந்து நான் வந்து ஸ்ட்ரகிள் நினைக்கிறதில்ல, அதை வந்து சேலஞ்சஸாக, சவால்களாக நினச்சி தான் அங்கே ஒவ்வொரு பிரச்சனையும் கையாண்டுருக்கிறோம். எதையுமே ஸ்ட்ரகிள்னு நினைக்கக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் அ சேலஞ்ச். அதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே போகணும். அதான் லைஃப். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் போலீஸ் சர்வீஸில் வந்து வேலை பார்க்கும்போது ஒரு கேஸ் எடுத்திருப்பீங்க. அந்த கேஸில் வந்து ஒரு பொலிட்டிஷியனோ இல்லை வந்து ஒரு பணக்காரரோ உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரெஷர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? என்னுடைய பணிக்காலத்தில் வந்து எனக்கு எந்த விதமான ப்ரெஷரும் வந்ததே கிடையாது. யாராவது ப்ரெஷர் வந்தாலும் எனக்கு கீழே இருக்கிற அதிகாரியில் சொல்லுவாங்க. அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நான் செய்வேன். அது எம்எல்ஏ சொல்லலாம். எம்எல்ஏன்னா யார்? சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களுடைய பிரதிநிதிகள். அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. இதை நீங்கள் இப்படி செய்யுங்க சார், எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்பாங்க. அந்த விஷயங்களை நாங்கள் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு இருந்ததுன்னா நாங்கள் செஞ்சிருக்கோமே ஒழிய, அன்டியூ ப்ரெஷர் அல்லது வந்து ஒரு இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சட்டத்திற்கு புறம்பான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் வந்ததில்லை. அப்படியே வந்திருந்தாலும் நாங்கள் அதை செஞ்சதில்லை. ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா சட்டம் தான் எங்களுடைய மாஸ்டர். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இதுதான் எங்களுடைய மாஸ்டர்ஸ். எங்களுக்கு யாருமே மாஸ்டர்ஸ் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி மாஸ்டர். வி ஆர் சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆம்பிஷன் ஐபிஎஸ்ன்னு சொன்னீங்க. இது எதனால வந்துச்சு? ஐபிஎஸ் எதுக்கு? சரி, நான் வந்து சின்ன பையனாக இருக்கிறப்போ தெரிஞ்சோ தெரியாமோ எனக்கு வந்து இந்த துப்பறியும் நாவல்களில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய நாவல்கள் படித்தேன். ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸு, சாண்டில்யன், கல்கி, இது போன்ற புத்தகங்கள்லாம் படித்தேன். என்னுடைய அண்ணன் வந்து சைனிக் ஸ்கூலில் படித்தார். அப்போ வந்து ஏதோ ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன். சீருடை போடணும்னு நினச்சேன். அப்போ வந்து பார்க்குறப்போ வந்து இது மாதிரி ஐபிஎஸ் அதில் ஒரு சாம். அப்போ பல பேர் அப்போவே நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஐஜி, அருள், டிஜிபி மேமன், அப்போ வந்து எஸ்பியா வந்து திரு அலெக்சாண்டர் சார், அவங்க இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். செந்தாமரை, இதெல்லாம் அப்போ வந்து ஒரு பெரிய அவங்க பேர் இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எங்களுக்கு. நம்மளும் வந்து இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை. உங்களோட ஐபிஎஸ் கெரியரில் யாருன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் பறிக்கப்பட்டிருக்கா சார்? இப்போ நீங்கள் ஒன்று நினச்சிங்க, ஆனால் அதை உங்களோட மேலதிகாரி யாருன்னா தடுத்துருக்காங்களான்னு கேட்குறேன் சார். இல்லை, மேலதிகாரிகள் வந்து கைட் பண்ணுவாங்க, தடுக்கிறது இல்லை. இப்போ என்னைய ஒரு இதுக்கு தடுத்தாங்கன்னு சொன்னால் அது நல்ல விஷயங்களுக்காக தடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாயிரும், நீ இந்த மாதிரி ஒரு இது பண்ணுன்னா இன்னைக்கு நான் உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஜஸ்ட் வெயிட், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, ஒரு 2 நாள் போய் அரெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைட் பண்ணுவாங்களே ஒழிய அது வந்து ஃப்ரீடம், சுதந்திரத்தில் வந்து குறுக்கிடுறது கிடையாது. இது வரைக்கும் உங்களை யாராவது ப்ரெஷர் பண்ணி நீங்கள் இதுதான் படிக்கணும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? எங்கள் அப்பா வந்து இதுவரையிலும், எங்கள் அப்பாவோ அம்மாவோ இதுவரையிலும் சொன்னதே கிடையாது. சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து நீ என்ன படிக்கிறீங்கிறது என்னை கேட்டுக்குவார். அப்பப்போ நீ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா அல்லது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியான்னு கேட்பார் அவர். எங்கள் அப்பாவுடைய பிரின்சிபல் ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளருங்கிற பிரின்சிபல் இருந்தவர். அதனால எங்களையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதனால நாங்களே வந்துட்டோம். ஃப்ரீடம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துட்டா, ஓகே நீ என்ன வேணா பண்ண அப்படின்னு விட்டுட்டா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு க்ரோத் வருமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டெவலப் ஆவாங்களா? உங்களோட ஒப்பீனியன்? அதான் நீங்கள் சொல்கிறது, முழு சுதந்திரம் கொடுத்துரு, நீ யூனிஃபார்ம் மட்டும் போட்டு வந்துரு, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அந்த மாதிரி சுதந்திரம் கொடுத்தா டெவலப் ஆகவே முடியாது. ஏன்னா சேனலைஸ் பண்ணணும். இப்போ உங்களுடைய திறமைகள், உங்களுடைய எண்ணங்களை வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஒரு சேனலைஸ் பண்ணுறதுக்கு பள்ளிக்கூடம் தான் முக்கியம். அப்போ வந்து இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வழியில் போனீங்கன்னா எப்படி வந்து உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும்? அதனால தன்னிச்சையாக விடவே முடியாது. அதுவும் குறிப்பிடும்படியாக அந்த 18 வயசுக்குள்ள ஒரு மனிதனுக்கு வந்து ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் முடிஞ்சு போயிடும். 18க்கு மேலே நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த 18 வயசு வரலும் உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அடித்தளம். அந்த ஒரு காலகட்டத்தில்
அந்த வயது வருகின்ற அந்த வயதில் ஒரு சரியான வழியை காட்டணும், உங்களை சரியான திசையில கொண்டு போகணும். தன்னிச்சையா விட முடியாது. அதை நீங்க வந்து கட்டுப்பாடுன்னு நினைக்கக்கூடாது, அல்லது உங்களுடைய சுதந்திரத்துல குறுக்கிடுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. அது உங்களுடைய நல்வழிக்காக தான். சார் இப்போ வந்து என் எதிர்காலத்தை வந்து எதிர்காலத்தை நோக்கி செயல்படும் போது, அந்த பாதையில் செயல்படும் போது மற்றவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அந்த பாதையை நீ தேர்ந்தெடுக்காத, அது உனக்கு கரெக்டாக இருக்காது அப்படி சொல்லும் போது நிறைய குழப்பம் வந்து எனக்கு வந்து சேருது. அப்போ நான் எந்த மாதிரி பாதையை தேர்ந்தெடுத்தா எனக்கு கரெக்டாக இருக்கும்? என்னுடைய பாதையை தேர்ந்தெடுப்பதா இல்லை அவர்கள் சொல்வது அந்த பாதையை தேர்ந்தெடுப்பதா என் எதிர்காலத்தில்? நீங்கள் உங்களுடைய பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் பெட்டர். அடுத்தவங்க சொல்கிறது கேட்டுக்குங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க, இது நமக்கு ஒத்து வருமா, நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்முடைய இன்ட்ரெஸ்ட் ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி போகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சார் ஐபிஎஸ் கொஷின்ஸ் எந்த பேஸில் இருக்குது சார்? படிக்கிறதுலேருந்து இருக்குங்களா இல்லை ஜென்ரல் நாலேஜ்? உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது தான். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த பாடத்திட்டத்திலேருந்து வரப்போகுது கொஸ்டின்ஸ். அது வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் டிகிரி வாங்கினீங்கன்னா தெரியும், இல்லைன்னா அந்த சிலபஸை பார்க்குறப்ப தெரியும். ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சோடனே கடைசியில் வந்து பெர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இன்டர்வியூ. பெர்சனாலிட்டினா ஃபிசிக்கல் பெர்சனாலிட்டி இல்லை, பெர்சனாலிட்டி அப்படிங்கிறது யுவர் ட்ரெய்ட்ஸ், யுவர் ஆப்டிடியூட், ஹவு டு ரெஸ்பாண்ட் டு தி சிச்சுவேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஈஸியாக டஃப் சார்? இது ரொம்ப ரொம்ப சுலபம். அதான் நீங்கள் நம்ம எல்லாமே நம்ம நினச்சிக்கிறது தான். இது கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், எதுவுமே நம்மளால முடியாதுல்ல. எல்லாருமே தான் எழுதுறாங்க, எல்லாருமே வெற்றி பெறார்கள். அதனால வந்து கவலைப்படாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையோடு இருந்தால் போதும். சுதந்திரத்தை வந்து தவறா பயன்படுத்துறாங்கல்ல சார், அவங்களுக்கு நீங்க சொல்ற விழிப்புணர்வு, யாருக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினா அந்த சுதந்திரம் தவறா பயன்படாது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? சுதந்திரத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெறுப்பு அதை சார்ந்து தான் இருக்குது. அதனால் விழிப்புணர்வுங்கிறது நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் ஏற்கனவே விழிப்புணர்வு இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை, இல்லாதவங்க அதை பெற்றுட்டாங்கன்னா அப்போது அது சரியாயிடும். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களே, அப்போது உங்களுக்கு ஃபியர் ஏதாவது இருந்துச்சா? அது கண்டிப்பாக இருந்துச்சு, இருக்க தான் செய்யும். அந்த ஆங்ஸைட்டி கொஞ்சம் இருக்கும். ஈவன் வந்து ஒரு ஞானியோ அல்லது ரெவரண்ட் ஃபாதரோ போனால் கூட அங்கே வந்து ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் ஒரு இன்டர்வியூ நடத்துகிறப்ப. அதோடு தான் நம்ம வந்து வெற்றி பெறணும். அது வந்து அன்அவாய்டபிள். உங்கள் ஒப்பீனியனில் இந்த இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எந்த விஷயம் பண்ணாலும் அவங்க ஃப்யூச்சர் கெட்டு போகணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து ஏற்கனவே நிறைய வாய்ப்புகள் இருக்குது கெட்டு போகிறதுக்கு. ட்ரக்ஸு, ஆல்கஹாலிசம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா நம்முடைய மனசு எதில் போகுது? இந்த மாதிரி ஒரு தீய விஷயத்தில் நம்ம மனசு போகுது, படிப்பில் கவனம் செலுத்துறதில்ல. அப்போ வந்து ஃபோக்கஸ் போயிடுது. ஸோ அந்த அன்டிவைடட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அன்டிவைடட் அட்டென்ஷனை வந்து ஸ்பாயில் பண்ணுற விஷயங்கள்லாம் இதுதான். இதில் நீங்கள் போகக்கூடாது. மனசு ட்ரை பண்ணும். ஏன்னா இந்த ஏஜில் அடலசன்ஸ், அந்த ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கட்டுப்படுத்தணும், மனசை கட்டுப்படுத்திட்டு படிப்பில் கவனத்தை செலுத்தணும். சார் இங்கே மோஸ்ட்டாக அகாடமிக் டஃப்பாக இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பசங்க படிக்கிறாங்க. நீங்கள் எப்படி உங்கள் காலேஜ் ஸ்கூல்லாம் ஓவர் கம் பண்ணீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? சரி, நான் வந்து உங்களை மாதிரி தான். பட் நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தேன். கடைசி 2 மாதம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தேன். அப்புறம் பியூசி பண்ணேன். அதுலேயும் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் நல்ல மார்க்ஸ் எடுத்தேன். நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் மற்றவங்கலாம் தூங்கின பின்னாடி நான் வந்து ஒரு சின்ன லைட்டில் இப்போ படிச்சுட்டு இருந்தேன். ஸ்ட்ரீட் லைட்லாம் படிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ நைட்டு 11 மணிக்குள்ளே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஹாஸ்டலில் இருந்தேன் நான். ஸோ இப்போ நம்மளே மோட்டிவேட் பண்ணணும். எஸ், ஐ வில் பிகம், ஐ ஷுட் கெட் அந்த கான்ஃபிடென்ஸ். நம்ம எதை நினைக்கின்றோமோ அதுவாக நாம் உருவாகின்றோம். இஃப் யூ திங்க் ஐ ஆம் அ கிரேட், தென் யூ ஆர் கிரேட். நம்ம நல்லா ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே முடியாது. எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய மனசு தான். மைண்ட், வில் பவர். வேர் தெர் இஸ் அ வில், தெர் இஸ் அ வே. நீங்கள் பிஸி ஷெட்யூலில் தான் இருப்பீங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா நான் ரெண்டு விஷயம் பண்ணுவேன். ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுவேன், இல்லைன்னா புக்ஸை படிப்பேன். பெரும்பாலும் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சுதந்திரம் குறித்து நீங்கள் சொல்ல விருப்பப்படுற செய்தி என்ன சார்? இங்கே இருக்கிற மாணவிகள் எல்லாமே வந்து ரொம்ப உற்சாகமாக கடின உழைப்பவர்களாக இருக்கீங்க.
நான் சொல்கிறது உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து தயவுசெய்து யூ ரெஸ்பெக்ட் தி பேரண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் தி எல்டர்ஸ், ரெஸ்பெக்ட் தி டீச்சர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் நம்ம அம்மா அப்பாக்கள் தான் நமக்கு வந்து காட்ஸ், அவங்க தான் நம்முடைய தெய்வங்கள். அவங்களுக்கு நமக்கு முதல் மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கணும் முதல்ல. அப்புறம் கடின உழைப்பு உழைங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். முடியாதுன்னு எதையுமே நினைக்காதீங்க, முடியும். அதுபோன்று நம்ம பிறந்து வளர்ந்த இந்த மண்ணிற்காக, இந்த மொழிக்காக, இந்த சொசைட்டி சமூகத்திற்காக ஏதாவது விஷயங்கள், ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்குவோம். அடுத்தவர்களை வந்து எந்த வகையிலையும் புண்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்முடைய நடத்தையினாலேயோ, நம்முடைய செயல்கள்னாலேயோ, பேச்சுக்கள்னாலேயோ அடுத்தவர்களை வந்து எப்பொழுதுமே புண்படுத்தக்கூடாது. இந்த நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேசுறதை விட மற்றவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கணும் ஃபர்ஸ்ட். அதற்கு பின்னாடி நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லலாம். இப்படி அடிப்படை பண்பாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 பேர்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்குவோம். உலகத்துல வந்து யாருமே வந்து கெட்டவனாகவோ நல்லவனாகவோ பிறப்பதில்லை. எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கிறாங்க. நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னையின் வளர்ப்பிலே அப்படின்னு சொல்றாங்க. சூழ்நிலை எப்படி அந்த சூழ்நிலை ஒரு மனிதனை உருவாக்குது. அந்த ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய மனதின் மூலமாக அந்த சூழ்நிலையை ஒரு நல்ல சூழ்நிலையாக உருவாக்க முடியும். இதை தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு போதும். வாழ்க்கையில் வந்து பணம், பதவி, புகழ்ச்சி இது எல்லாமே நம்மளை தேடி வரும். நம்ம அதை தேடி போக வேண்டியதில்லை. நாம் நம்முடைய வேலையில் கவனமாக, உண்மையாக, ஒரு உத்தியோகத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி நம்முடைய கையில். நம்முடைய நாடும் நம்முடைய மொழியும் வளமாகவும் நலமாகவும் இருக்கும். அதுதான் என்னுடைய செய்தி. சிறப்பு. அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் சுதந்திரம் மற்றும் அவர்களின் எதிர்காலம் குறித்து கலந்துரையாடினோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள ஒன்றாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவத்திலிருந்து பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் இயக்குனர் டிஜிபி திரு ரவி ஐபிஎஸ் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், அவர்களை அனுப்பி வைத்த கல்வி நிர்வாகம் மற்றும் பெற்றோர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கிய என் இந்தியா